தற்போதைய அண்மை செய்தி ஜூன் 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூன் 20இல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டத்தொடரின் தேதி மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. பட்ஜெட் மானிய கோரிக்கை ஜூன் 24ஆம் தேதி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே ஜூன் 20ஆம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜூன் 20இல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, தற்போதைய விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் சபாநாயகர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பினை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முன்கூட்டியே தொடங்குவதற்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பை தான் தற்போது அவர் நிகழ்த்தியிருக்கிறார். சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கும் போது ஜூன் 24க்கு பதிலாக ஜூன் 20ஆம் தேதியே சட்டப்பேரவை கூட்டம் கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில ஏற்கனவே நாளைய தினம் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில திட்டமிட்டபடி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கு. குறிப்பா அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் தான் சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு முழு விவரங்கள் வழங்கப்படும். குறிப்பாக இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். ஒவ்வொரு துறைகளிலும் துறை வாரியாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள், செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக விரிவாக விவாதித்து அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அந்த அடிப்படையில இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு முழு விவரம் என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் போதே தெரிவிக்கப்படும். அந்த அடிப்படையில இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது 20ஆம் தேதி நடைபெறும் என்று தற்போது சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல வேட்புமனு தாக்கல் ஜூன் 14ம், வேட்புமனு செய்வதற்கு கடைசி நாள் 21ம், மனுக்கள் பரிசீலனை 24ம், மனு வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாள் 26ம், வாக்குப்பதிவு என்பது ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில தேர்தல் பணிகள் காரணமாக பல்வேறு கட்சிகள் அதில் மும்முரம் காட்டுவார்கள். அந்த அடிப்படையில இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்தலாம் அல்லது சட்டப்பேரவை கூட்டம் கூட்டியவுடன் முடித்துக் கொள்ளலாமா, இந்த தேர்தல் முடிவடைந்த பிறகு இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை நடத்தலாமா என்பது தொடர்பான முழு விவரங்கள் இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் போது அனைத்து எதிர்க்கட்சிகள் உட்பட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்த பிறகே அவர்கள் இதனை அறிவிப்பார்கள். சாரா, ஜூன் 20இல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.